Hi, hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அடுத்த லைன்ல அப்புறட்டா கட் பண்ணு அதே இடத்துல சுத்தாத edible lipstick hacks தான் பார்க்க போறோம் 5 minutes craftsல இருந்து. ஸோ இது ஒரு சூப்பரான ஹேக். எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஆர்வமாயிருச்சு. ஸோ உங்களுக்கும் அதே ஆர்வம் இருக்கும் நான் நம்புகிறேன். லிப்ஸ்டிக்கே வந்து எடிபிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சாக்லேட் லவர்ஸ் இல்லாட்டி ஸ்வீட் லவர்ஸ் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஹேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் செமையாகவும் இருக்கும். ஸோ அது என்னென்ன எப்படி எப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹேக் வந்து ஒரு லாலிபாப் இருக்குல்ல, நார்மல் லாலிபாப் வச்சு ஒரு எடிபிள் லிப்ஸ்டிக் வந்து செய்கிறது தான். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஹேக் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். லாலிபாப் லிப்ஸ்டிக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து க்ரீன் ஆப்பிள் ஃப்ளேவர் ஆஃப் லாலிபாப் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால் எனக்கு இந்த க்ரீன் ஆப்பிள் இருக்க மாதிரியே ஒரு லிப்ஸ்டிக் பாக்ஸ் வந்து கிடச்சிது. ஸோ இப்போ நம்ம அது ஸோ செம்மையாக இருக்குது. ஒரு மாதிரி ஜெல்லியாக இந்த மாதிரி இருக்குது, வேஸ்லின் போட்டதுனால போல். ஸோ சூப்பராக இருக்குது. ஆனால் இதை வந்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருங்க. ஸோ செம்மையான ஒரு ஹேக் இது, சூப்பராக இருக்குது. ஆனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஹேக்கை வந்து நம்ம 10 out of 10 கொடுக்கலாம். அந்த ஸ்மெல்லுமே வந்து அந்த க்ரீன் ஆப்பிளோட ஸ்மெல் வந்து சூப்பராக வருது, செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் ஹேக் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட செகண்ட் ஹேக்குமே வந்து ஒரு சூப்பரான சாக்லேட் லிப்ஸ்டிக். இதில் வந்து அவங்க என்னென்னமோ போடுறாங்க. ஒன்று வந்து அந்த ஃப்ரூட் லூப்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று போடுறாங்க, ஃப்ரூட் சாக்லேட் மாதிரி ஏதோ ஒன்று போடுறாங்க கலராக. செகண்ட் வந்து ஆர்பிட் போடுறாங்க, அப்புறமா வேஸ்லின், அப்புறமா ஃபுட் கலர். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மெல்ட் பண்ணி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா இந்த ஒரு எடிபிள் லிப்ஸ்டிக்கை வந்து அவங்க தயாரிக்கிறாங்க. நம்மளும் அதே மாதிரி தயாரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம், நமக்கு வருதா அப்படின்ட்டு பார்க்கலாம். நம்மளோட லிப் பாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. செம்ம சூப்பராக இருக்குது. அதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், செம்மையாக இருக்குது. இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே வந்து இதே கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ ரொம்ப கட்டியாகவும் ஆகாது, ரொம்ப வந்து மெல்ட் ஆகி தண்ணி மாதிரியும் இருக்காது.
இது ஒரு மாதிரி ஒரு லிப் பாம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஆனால் ஃப்ளேவர் வந்து சாக்லேட் ஃப்ளேவர், நம்மளால் இதை சாப்பிட முடியும். அது எல்லாமே வந்து ஒரு அட்வான்டேஜ். அண்ட் இதில் வந்து நம்ம அந்த ஃப்ரூட் சாக்லேட் இருக்குல்ல, அந்த ஃப்ரூட் சாக்லேட் எனக்கு கிடைக்கல. ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து M&M யூஸ் பண்ணியிருந்தேன். ஆர்பிட் அதுவும் கிடைக்கல. ஆர்பிட்டுக்கு பதிலாக நான் வந்து சென்டர் ஃப்ரெஷ்ஷோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வேஸ்லின், அதுக்கப்புறம் ஃபுட் கலர். எவ்வளோ ஃபுட் கலர் போட்டாலும் M&M யூஸ் பண்ணதுனால M&M இஸ் லைக் ஜெம்ஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ அதனால இந்த ஒரு சாக்லேட் கலர் வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து பரவாயில்ல, எந்த ஒரு கலர், பட் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஸ்மெல் வந்து வேறு லெவல். ஒரு டார்க் சாக்லேட், அந்த ஒரு சாக்லேட்டி ஸ்மெல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்மெல்லு. அண்ட் கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. செம்ம ஸ்மெல்லு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சாக்லேட் லிப் பாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட சூப்பராக இருக்குது. நம்ம இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். அண்ட் இதில் வந்து நம்ம வேஸ்லின் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேஸ்லினுக்கு பதிலாக கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலுமே வந்து அது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா அது வந்து அந்த ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நமக்கு. நம்ம இது எல்லாத்தையுமே வந்து எடிபிள் அப்படின்னு தான் சொல்கிறோம். பட் வேஸ்லின் வந்து எடிபிள் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் வந்து வேஸ்லினுக்கு பதிலாக கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அது நல்லா இந்த ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும், நல்லா கெட்டியாகும். எல்லாமே அந்த வேஸ்லின் பண்ணுற எல்லாமே வந்து இது பண்ணும். அட் த சேம் டைம் எடிபிள் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு நியாயமாகவும் இருக்கும். ஸோ இந்த ஹேக் வந்து சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். எப்பப்பெல்லாம் போர் அடிக்குதோ, எப்பப்பெல்லாம் நமக்கு வந்து இந்த சாக்லேட்டோட அந்த ஒரு இது வருதோ, ஏர்ஜ் சாக்லேட் சாப்பிடணும் அப்படின்லாம் தோணுதோ, அப்பப்போலாம் இப்படி எடுத்து இப்படி சாப்பிட்டுக்கலாம். ஓகே, சூப்பராக இருக்குது இந்த ஹேக்கு. இப்போ நம்ம வந்து இந்த ஹேக்கை வந்து நம்ம 10 out of 10 கொடுக்கலாம். இப்போ நம்ம தேர்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட தேர்ட் ஹேக் வந்து ஒரு சூப்பரான கிண்டர் சாக்லேட்டோட ஒரு லிப்ஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். லிப்ஸ்டிக் ஆர் லிப் பாம். ஆப்ரஹால் நீங்கன்னா அப்துல் கலாமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. காலையில் விசாரிப்போம். நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அதை. ஸோ கிண்டர் ஜாய் வந்து யாருக்கு தான் ரொம்ப பிடிக்காது. அண்ட் அவங்க காமிக்கிற மாதிரியான அந்த ஒரு கிண்டர் சாக்லேட் வந்து இங்கே கிடைக்குமான்றதும் எனக்கு தெரியல. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து நார்மல் கிண்டர் ஜாய் இருக்குல்ல, நார்மல் கிண்டர் ஜாய் வாங்கி அதில் இருக்க அந்த சாக்லேட் அது இருக்குல்ல, அதை வந்து போட்டு அது கூட வந்து பீஸ்வேக்ஸ் அப்புறமா வந்து கோகோ பட்டர் வந்து போட சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே வந்து இங்கே கிடைக்காது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஹேக் ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். லிப்ஸ்டிக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோ இந்த மாதிரி இருக்க ஒரு கிண்டர், அந்த ஒரு பொம்மை இருக்குல்ல, அந்த பொம்மை இல்லாமல் வரும் இது. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி வந்து செம்மையாக இருக்குது. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஸோ செம்மையாக இருக்குது. ஃப்ரிட்ஜில் வைக்காமலே வந்து இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி, இந்த அளவுக்கு ஒரு திக்னஸ், அது எல்லாமே வந்துடுச்சு எனக்கு. அண்ட் நான் வந்து பீஸ்வேக்ஸ்க்கு பதிலாக வேஸ்லின் யூஸ் பண்ணியிருக்கேன். கோகோ பட்டருக்கு பதிலாக நார்மல் பட்டரை வந்து லைட்டாக மெல்ட் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணேன். செம்மையாக இருக்குது அந்த ஒரு சாக்லேட்டி. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஆர்பிட் வச்சு நம்ம ஒரு சாக்லேட் இது இருக்குல்ல, இது வந்து ஒரு பயங்கரமான டார்க் சாக்லேட்டோட ஸ்மெல் வந்து வந்துச்சு. ஆனால் இதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு மில்க் சாக்லேட் அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் சூப்பராக இருக்குது. ஸோ
கன்சிஸ்டன்சி வந்து வேற லெவலில் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பட் அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து நம்ம அந்த வேஸ்லினுக்கு பதிலாக கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எடிபிள் அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஹேக் வந்து இருக்கிறதுலே 5 ஹேக்லேயே வந்து இந்த ஹேக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹேக் அப்படின்னு நான் சொல்லலாம். 5 ஹேக் இல்லை, 3 ஹேக் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப சூப்பராக வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்மையாக இருக்குது, செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது இப்படி பண்ணுறதுக்கு. One semester later. சரி, ஓகே. இந்த ஹேக்கு வந்து நம்ம 10க்கு 100 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்த ஹேக்காக இது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த ஹேக்கை வந்து மெயினாக ட்ரை பண்ணி ஆகணும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்துச்சு அப்படிங்கிறத. ஸோ இப்போ நம்ம வந்து 4th ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட 4th ஹேக் வந்து ஒரு சூப்பரான கிட்கேட் ஸ்க்ரப் லிப் ஸ்க்ரப் ஹேக். இது செம்ம சூப்பராக இருக்குது. கிட்கேட் பிடிக்காதவங்க யாராச்சும் இருக்கீங்கன்னா எனக்கு தெரில, கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் நான் வந்து கிட்கேட்டோட ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஆக்சுவலி சாக்லேட்டோட ஃபேனே நான். சாக்லேட்னாலே நமக்கு வந்து பிடிக்கும் தான். அதில் கிட்கேட்னா என்ன, கிண்டர் ஜாய்னா என்ன, எதுவாக இருந்தாலும் நமக்கு பிடிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கிட்கேட் லிப் ஸ்க்ரப் வந்து செய்ய போகிறோம். அது எப்படி வருதா வரலையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட கிட்கேட் லிப் ஸ்க்ரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இது வந்து ஸ்க்ரப்பாக இருக்குன்ட்டு. அண்ட் இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஆக்சுவலி இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது போல், ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பட் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருந்தாலே அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வருது. நம்ம தான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதை வந்து ஏதோ ஒன்று கொலபரி பண்ணிட்டோம். ஸோ டெஸ்ட் பண்ணிடுவோம். ஆக்சுவலி இது நிஜமாவே நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணுறோமோ இல்லையோ நல்லா சாப்பிட்டுக்கலாம். அண்ட் இது வந்து நார்மலை விட கொஞ்சம் ஹார்டனாக இருக்குது அந்த ஒரு வேஃபர்ஸு. ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். எப்படி சாப்பிட்றோம், செம்மையான ஹேக் இது. ஸோ இந்த ஹேக்கும் வந்து நம்ம 10 out of 10 கொடுக்கலாம். இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சிடாதீங்க இதை. மற்றபடி இந்த ஹேக் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த ஹேக் வந்து நம்ம 10 out of 10 கொடுத்துடலாம். இப்போ நம்ம லாஸ்ட் ஹேக் 5th ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். சூப்பர். நம்மளோட 5th ஹேக் வந்து ஒரு சூப்பரான கோக்கு, ஸ்ப்ரைட்டு, ஃபேண்டா இந்த மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸ் வச்சு ஒரு சூப்பரான லிப்ஸ்டிக் செய்கிறாங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு சுகர், அப்புறமா கொஞ்சோண்டு கோகோ பட்டர், அப்புறமா கொஞ்சோண்டு வந்து கோக் இல்லாட்டி ஸ்ப்ரைட், நம்ம எந்த ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவரில் வந்து நம்ம ட்ரிங்க்ஸ் வந்து கூல்ட்ரிங்க்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹேக் வந்து செம்மையாக வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஹேக் ஒர்க் அவுட் ஆதா இல்லையா, சொதப்புதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
Many hours later. ஓகே, நம்மளோட அந்த இது வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இது வந்து வேறு லெவல் சொதப்பல் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், அப்படியே வாட்டரியாக தான் இருக்குது. அண்ட் அதுவும் வந்து அப்படியே லீக் ஆகிட்டே இருக்குது. அண்ட் இது செட்டும் ஆக மாட்டேங்குது ரொம்ப நேரம். வெரி குட், இந்த மாதிரி தான் ஃப்ளோ ஆகுது. அண்ட் இது செட்டும் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், வேறு லெவல் சொதப்பல். இது வந்து ஸ்ப்ரைட் கூட வந்து கொஞ்சோண்டு ஃபுட் கலர், க்ரீன் கலர் ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து கோக்கு. இதுவுமே வந்து செட் ஆகலை. எதுவுமே வந்து செட் ஆக மாட்டேங்குது. எவ்வளோ நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சா இல்லை ஃப்ரீசரில் வச்சாலுமே வந்து செட் ஆக மாட்டேங்குது இது. ஸோ இந்த ஹேக் வந்து ஒரு சொதப்பல் ஹேக். ஸோ இந்த ஹேக் வந்து ஒரு மிகப்பெரிய சொதப்பல் ஹேக்கு. சுத்தமாக ஒர்க்கும் ஆகலை அண்டு நல்லாவும் இல்லை. ஸோ இந்த ஹேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ண வேணாம் தான் நான் சொல்லுவேன். இந்த ஹேக் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இந்த ஹேக் வந்து நம்ம 0 out of 10 தான் கொடுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட எடிபிள் லிப்ஸ்டிக் ஹேக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சிச்சு. லாஸ்ட் ஹேக் தான் வந்து லைட்டாக இல்லை நல்லாவே சொதப்பிடுச்சு. ஸோ இதில் எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாக்லேட் லவர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்கள ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் என்னென்னலாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சீக்கிரமாகவே பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.